வணக்கம். மல்லிகைப்பூ பிடிக்காதவங்க யாரும் இருக்க முடியாதுங்க. அந்த அளவிற்கு அதனுடைய வாசம் பெண்கள் எல்லோருக்குமே பிடித்தமானதா இருக்கும். அது மட்டும் இல்லங்க, நம்ம பூஜைக்கு பயன்படுத்தக்கூடிய முதல் வகையாக இந்த மல்லிப்பூவை நம்ம எடுத்துக்கலாம். எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகள் மொட்டு வச்சிருக்கு. அதிக வெயில் இருந்ததுனால குறைவான பூக்கள் பூத்துட்டு இருந்தது. இப்போ வெயில் கொஞ்சம் குறைந்த நேரத்தில் அதிக மொட்டுக்கள் வச்சுருக்கு. அதுதாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, என்னென்ன உரங்கள் கொடுக்கலாம் அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. வெளியில் மல்லி செடிகளை வாங்கி நட்டு அதை முறையாக பராமரித்து வந்தோன்னா நமக்கு இப்படி நல்ல பெரிய அளவில் வளர்ந்துடும். நாங்கள் க்ரோ பேக்கில் வச்சுருந்ததை இப்போ சிமெண்ட் தொட்டி மாதிரி கட்டி அதில் நாங்கள் மாற்றிட்டோம். அதன் பிறகு வேர் விட்டு இப்போது பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மல்லி செடிகளுக்கு செடி வளர்வதற்கு ஃபஸ்ட்டு நீங்கள் மண்புழு உரமோ அல்லது கம்போஸ்ட் உரமோ சாண எருவோ கொடுக்கலாம். அது வளர்ந்த பிறகு மொட்டு வைக்கிற நேரத்தில் முனைகளை கிள்ளி விடணும். சாமந்திக்கு முனை கிள்வது போல் நீங்கள் முனையை கிள்ளி விட்டுட்டு அதன் பிறகு என்பிகே கொடுக்கலாங்க. என்பிகே ஆல்-90ன்னு சொல்லக்கூடிய உரத்தை நீங்கள் வாங்கி 1 லிட்டர் தண்ணிக்கு 1 கிராம் கலந்து செடிக்கு நீர் உரமாக கொடுக்கலாம். அல்லது 1/4 ஸ்பூன் எடுத்து உங்களுடைய செடியின் அளவை பொறுத்து குறைச்சிக்கலாம். 1/4 ஸ்பூன் எடுத்து செடியை சுற்றி போட்டு தண்ணி கொடுத்துடலாம். இப்படி கொடுக்கும் பொழுது நல்ல ஹெல்த்தியான மொட்டுக்களும் பூச்சி தாக்குதல் இல்லாத மொட்டுக்களும் வரும். இருந்தாலும் அதிக பூச்சி தாக்குதல் இருந்தால் பூச்சி விரட்டி 10 நாட்களுக்கு ஒரு முறை தெளிச்சிடலாம். அடுத்தபடியாக நீங்கள் எப்சம் சால்ட் தெளிக்கலாங்க. அது இலையை பசுமையாக வச்சுக்கும். என்பிகே மட்டும் இல்லாமல் இந்த எப்சம் சால்ட்டையும் நீங்கள் சேர்த்து கொடுக்கும் பொழுது நல்ல ஒரு ஹெல்த்தியான மொட்டுக்களும் அதிக மொட்டுக்கள் தான் நமக்கு தேவை, அது நமக்கு கிடைச்சிரும். மேலும் நீங்கள் தொடர்ந்து இதே பராமரிப்பு கொடுங்க, கண்டிப்பாக ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடலை பிண்ணாக்கு கரைசல் கூட நீங்கள் கொடுக்கலாம். கடலை பிண்ணாக்கு கரைசல், மண்புழு உரம், கம்போஸ்ட், சாண எரு இவையெல்லாம் செடியின் வளர்ச்சிக்கு உதவும். ஆனால் மொட்டுக்கள் அதிகமாக வைக்கணுன்னா பொட்டாஷ்னு சொல்லக்கூடிய உரத்தை 1 லிட்டர் தண்ணியில் 1 கிராம் கலந்து கொடுங்க. அடுத்து கொடுக்கும் பொழுது என்பிகே ஆல்-19 கொடுங்க. இப்படி இவை இரண்டையும் மாற்றி மாற்றி கொடுங்க. எப்சம் சால்ட் தெளிங்க, வேப்ப எண்ணெய் தெளிங்க. ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.